ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெஜ் நூடுல்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பேக்கெட் வந்து ரெடிமேட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. கேரட், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பீன்ஸ், கொடமிளகா. ஒரு கடாயில் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயிலை அதில் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபில்டர் பண்ணி நூடுல்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் வதங்கினதுக்கப்புறம் கொடமிளகாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். பீன்ஸையும் இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள்ஸை வந்து இப்போ வதக்கிக்கலாம். ரொம்ப வேக விடாமல் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்க அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ரெடிமேடாக கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் சோயா சாஸை இதில் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் க்ரஷ் பண்ண பெப்பரை சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமனை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிக்கலாமே. சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.